Let's deal with section 35D. Section 35D. Deduction of preliminary expenses. Deduction of preliminary expenses. ஒரு business start பண்றீங்க இல்லையா ஆரம்பத்துல அதுக்காக செய்யற செலவுகள் தான் preliminary expenses. That will be called as preliminary expenses. Okay. Now, எதுக்காக preliminary expensesனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கும் போதோ அல்லது அந்த எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் பண்ற போதோ செய்யற செலவுக்காக ஃபார் செட்டிங் அப் ஆஃப் நியூ பிசினஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எ நியூ யூனிட் யாருக்கு இது அவைலபிள் அப்படின்னு சொன்னாக்க திஸ் பெனிஃபிட் செக்ஷன் 35A உடைய பெனிஃபிட் எப்ப நீங்க கிளைம் பண்ணிக்கலாம்னா நீங்க இந்தியன் கம்பெனியா இருக்கணும் ஆர் நான் கார்பரேட் எஸ்எஸ்சியா இருந்தா ரெசிடென்டா இருக்கணும் நான் கார்பரேட் எஸ்எஸ்சி ஹாஃப் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களும் கிளைம் பண்ணிக்கலாம் பட் அவங்க ரெசிடென்டா இருக்கணும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் டிடக்ஷன்ஸ் எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க whichever is lower of qualifying expenditure இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்னு நீங்க முதல்ல எடுங்க குவாலிஃபைங் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த நியூ பிசினஸ் செட் பண்றதுக்கு அல்லது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பிசினஸ் இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அது செகண்ட் whichever is lower of இது யாருக்குன்னா கார்ப்பரேட் எஸ்எஸ்சி யாருக்கு கார்ப்பரேட் எஸ்எஸ்சி கம்பெனியா இருக்கும்போது whichever is lower of two things one is qualifying expenditure ரெண்டாவது whichever is lower of A 5% of cost of project B 5% of capital employed இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க இல்லையா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் வருது ஸோ புதுசா ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு 100 crores வேணும்னு சொன்னால் அது 5% போடுங்க 5 crores will be the cost of project உடைய ஒர்த்து எவ்வளவு நீங்க கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஷேர்ஸ் எல்லாம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க ஒரு 80 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்கன்னா 80 crores போட்டிருக்கீங்கன்னா அது 5% எடுத்துக்கங்க 4 crores இந்த ரெண்டுல whichever is lower will be taken as a second one இந்த ரெண்டுல எது லோவரோ அதை எடுத்துக்கிறீங்க between these two whichever is low sorry இங்க வந்து whichever is higher னு போட்டுங்க சாரி whichever is higher இந்த கேஸ்ல whichever is higher ரெண்டுல எது அதிகமா இருக்கோ அதை எடுக்கிறீங்க அதுக்கு அப்புறம் இந்த நம்பர் ரெண்டுல whichever is lower will be taken இந்த வேல்யூவை நீங்க 5 இயர்ஸ்ல அமோர்டைஸ் பண்ணிக்கலாம் 5 இயர்ஸ்ல இந்த வருஷம் 1/5 அடுத்த வருஷம் 1/5 இது மாதிரி 5 இயர்ஸ்ல அமோர்டைஸ் பண்ணிக்கலாம் is that okay now இப்ப ஏங்கற கம்பெனி இந்த மாதிரி கிளைம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எத்தனை வருஷம் கிளைம் பண்ணிக்கலாம்னா 5 இயர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் பட் 2 வருஷம் கிளைம் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள ஏ கம்பெனி பி கம்பெனியோட மெர்ஜ் ஆயிடுச்சு இனிமேல் ஏ கம்பெனி கிடையாது ரிமைனிங் 3 இயர்ஸ் தே கேன் என்ஜாய் இன் கேஸ் ஆஃப் அமால்கமேஷன் டிமெர்ஜர் அவுட் ஆஃப் த 5 இயர்ஸ் லெஃப்ட் ஓவர் பெனிஃபிட்ஸ் எத்தனை வருஷம் இருக்கோ அதை இன்னொருத்தர் யார் வாங்க போறாங்களோ அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் இஸ் தட் ஓகே நவ இது கார்ப்பரேட் அசெஸ்சின்னு சொன்னமே சார் நான் கார்ப்பரேட் அசெஸ்சியா இருந்தா என்ன சார் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் நான் கார்ப்பரேட் அசெஸ்சி ஓகே இன் கேஸ் ஆஃப் நான் கார்ப்பரேட் அசெஸ்சி இந்த செகண்ட் பாயிண்ட் மட்டும் கிடையாது கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா not applicable for non corporate assessee non companies க்கு applicable கிடையாது so அவங்களுக்கு வந்து whichever is lower of qualifying expenditure or 5% of cost of project ரெண்டுல எது கம்மியா இருக்கோ அதை எடுத்துக்கணும் அதை 5 இயர்ஸ்ல நீங்க amortize பண்ணிக்கலாம் you can amortize over the 5 years period so the deduction list is there whichever is lower of 1 and 2 is deductible in 5 years equally qualifying expenditure ரெண்டாவது வந்து whichever is higher of 1 and 2 5% of cost of project or 5% of capital employed okay this second term is applicable only for the corporate assessee இந்த ரெண்டுல whichever is higher அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுல whichever is lower இது 5 இயர்ஸ்ல amortize பண்ணிக்கலாம் after amalgamation or demerger the transferee Indian company அவர் வாங்குறவர் யாரா இருக்கணும் இந்தியன் கம்பெனியா இருந்தால் remaining period அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் is that clear now
let me explain what is called qualifying expenditure. What is called qualifying expenditure? ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ரெடி பண்ணி இருக்கிறீங்கன்னா ப்ராஜெக்டுடைய ஸ்டடி, மார்க்கெட் ஸ்டடி, ஃபீஸிபிள் ரிப்போர்ட் அண்ட் இந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கலெக்ட் பண்றாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக மணி அப்படின்னு சொன்னாக்க ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு. அதுக்கு ப்ராஸ்பெக்டஸ் பிரிண்டிங் சார்ஜஸ் இருக்கும், ஏஓஏ, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு ஆகக்கூடிய லீகல் சார்ஜஸ். ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஃபாலிங் அண்டர் குவாலிஃபைங் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ லெட்ஸ் சி வாட் ஆர் கால் குவாலிஃபைங் எக்ஸ்பெண்டிச்சர். Legal charges for drafting any agreement and MOA, AOA, drafting and printing expenses. கம்பெனியா நீங்க பதிவு பண்றீங்க, புது கம்பெனியா அப்படின்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, பப்ளிக் இஷ்யூ பண்றதுக்கான இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் லைக் brokerage, underwriting கமிஷன், ஆர் அதை ப்ரொமோட் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் அந்த காஸ்ட். அந்த ப்ராஜெக்ட் நமக்கு வயபிளா இருக்குமா இல்லையான்னு ஒரு ரிப்போர்ட் கேட்குறோம், அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க, ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், தட் காஸ்ட். அண்ட் மார்க்கெட் சர்வே பண்றீங்க. ஓகே, நம்ம இந்த ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணோம்னா அந்த மார்க்கெட்ல மொபிலிட்டி எப்படி இருக்கும், சேல்ஸ் நல்லா நடக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். தட் இஸ் கால் மார்க்கெட் சர்வே. இஃப் யூ ஆட் அப் ஆல் திஸ் திங்ஸ், திஸ் இஸ் கால் குவாலிஃபைங் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, 6 items are listed here, qualifying expenditure. நெக்ஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்றீங்களே சார், அதுக்கு என்ன சார் அர்த்தம்? வாட் இஸ் கால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், சாரி கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொன்னாக்க ஷேர் கேபிட்டல், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல லோன் கேரிங் 7 years மெச்சூரிட்டி, 7 வருஷமோ இல்ல 7 வருஷத்துக்கு மேல ரீபேமெண்ட் பீரியட் உள்ள லாங் டர்ம் டெட். ஓகே, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் ஷேர் பிரீமியம் நாட் அப்ளிகபிள் ஃபார் நியூ கம்பெனிஸ். புது கம்பெனியா இருக்கிறவங்க ஷேர் பிரீமியம் கலெக்ட் பண்ணியிருந்தால் தட் இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். டோன்ட் ஃபர்கெட் தட். ஸோ ஒன்லி இஷ்யூட் ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூ, ஷேர் கேபிட்டல் பிரீமியம் will not be taken, நான் கரண்ட் liabilities will be taken. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்றோம். அண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக என்ன செலவாகுது, அதாவது செட்டிங் அப் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நியூ இண்டஸ்ட்ரியல் யூனிட், செட்டிங் அப் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நியூ இண்டஸ்ட்ரியல் யூனிட். ஸோ காஸ்ட் ஷோன் இந்த புக்ஸ், உங்க புக்ல அந்த ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் டேட்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எவ்வளவு செலவாச்சு நீங்க எழுதிருக்கிறீங்க இல்லையா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு, அதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, அசெட் வாங்கியிருப்பீங்க புது ப்ராஜெக்ட்டுக்கு, அதே சமயத்தில் லேண்ட் அண்ட் பில்டிங் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது செலவு பண்ணியிருப்பீங்க. தீஸ் ஆர் த ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். வெரி சிம்பிள். ஸோ இங்க வந்து இப்போ நம்ம பிரீஃபிங் கொடுக்குறோம். ஓகே, குவாலிஃபைங் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒரு 6 ஐட்டங்கள் பார்த்தோம். என்னது? லீகல் சார்ஜஸ் ஆஸ் வெல் அஸ் MOA, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் டிராஃப்டிங், அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அண்ட் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். ஓகே, இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், ஷேர் இஷ்யூ, டிபெஞ்சர் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், as well as registration. Then we have the market survey kind of fee and feasibility report. இதெல்லாமே நமக்கு இதுல வந்துருது feasible, whether it is feasible for starting or not. Cost of projectல பொறுத்த வரைக்கும் usually fixed assets as well as the building cost, building development cost, இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். எப்ப? last day of the previous year. Okay, கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கும்போது நமக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எது சேரக்கூடாதுன்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம், டிஃபால்ட் will not be addable, லாங் டர்ம் டெட் அப்படிங்கிறது 7 வருஷத்துக்கு மேல மெச்சூரிட்டி பீரியட் உள்ளது, நம்ம இதுல சேர்த்துக்கணும். பட் தட் த கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் த கார்பரேட் அசெட்ஸ், அதர்ஸ்க்கு நாட் அப்ளிகபிள். இஸ் தட் கிளியர்? So that's how section 35D could be remembered in your mind. So this expenses can be amortized over the period of 5. Clear? That's all. Come on, make a note of it.